على من تبعهم بإحسان إلى يوم تتقلب فيه القلوب والأبصار. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه: بسم الله الرحمن الرحيم، والفجر وليال عشر. قال الله تبارك وتعالى أيضا: فصل لربك وانحر. صدق الله العليم. عن سهل بن ساعد رضي الله تعالى عنه أنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: إن لكم في كل جمعة حجة وعمرة. الحجة الهجير للجمعة، والعمرة انتظار صلاة العصر بعد الجمعة. أخرجه البيهقي. وكما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த வையகத்தை படைத்து பரிபாலனம் செய்கின்ற ஏக நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அகிலத்தில் அனைவருக்கும் அருளாக அல்லாஹுவினால் அனுப்பப்பட்ட எம் உயிரிலும் மேலான எம் தலைவர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களின் குடும்பத்தினர்கள், அவர்களை துயர்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கயாமம் பரியந்தம் யாரெல்லாம் அந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தன் வாழ்க்கையில் எடுத்து நடப்பார்களோ அத்தகைய சாலிஹீன்களாகிய நல்லவர்கள் அனைவர் மீதிலும், என் மீதிலும், உங்கள் அனைவர் மீதிலும் ஏகநாயன் அல்லாஹ் அஸ்ஸலாத்தையும் அஸ்ஸலாமையும் என்றென்றும் சொரிந்தருள்வானாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய தோழர்களே, எல்லா நிலையிலும் அல்லாஹ் ஒருவனை அஞ்சி பயந்து தக்வா எனும் இறையச்சத்தை கடைபிடித்து தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுமாறு முதலில் அடியேனாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வஸிய்யத்தும் நஸீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்பிரபஞ்சத்திலே மனிதர்களாகிய எங்களை படைத்த ரப்புல் ஆலமீன் எங்களுடைய இருலோக வாழ்க்கையும் வெற்றிகரமாக அமைய வேண்டும், இருலோக வாழ்க்கையிலும் நாம் ஜெயசீலர்களாக மாற வேண்டும் என்பதற்காக வாழும் முறையை வான்முறையின் மூலமாக அவனுடைய தூதர்களை அனுப்பி விளங்கப்படுத்திக் கொண்டே இருந்தார். அந்த அடிப்படையில் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு எங்களுக்கு இவ்வுலக வாழ்க்கையை தந்தது மறு உலக வாழ்க்கையை சீராக்கிக் கொள்ளவும் இவ்வுலக வாழ்க்கையை சிறப்பாக்கிக் கொள்வதற்கும் தான். என்றாலும் கருணை மிக்க ரஹ்மானாகிய அல்லாஹ் நாம் செய்கின்ற சிறு சிறு காரியங்களுக்காக, செயல்களுக்காக அளவில்லாத கூலிகளை தருவதற்கு, அந்த கூலிகளின் மூலம் நாம் நிறைய சம்பாதித்தவர்களாக மாறுவதற்கு சில கைங்கரியங்களை சொல்லித் தந்திருக்கிறார். இன்னும் பிரத்யேகமான நேரங்களையும் தந்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே நாம் வீட்டிருக்கக்கூடிய இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 அல்லாஹ் நமக்கு அளித்த பெரும் பாக்கியமாகும். கண்ணியமானவர்களே, சங்கையானவர்களே, இந்த ஆரம்ப 10 நாட்களையும் எந்த அளவு ரப்புல் ஆலமீன் சிறப்புப்படுத்தியிருக்கிறான் என்றால், இந்த ஆரம்ப 10 தினங்களில் அல்லாஹ் வான்மறையில் சத்தியம் என்று சொல்லுகிறார். வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர். அதிகாலை ஃபஜ்ருடைய நேரத்தின் மீதும் துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியம் எடுக்கிறார். இந்த சத்தியத்துக்கு பிறகு பல செய்திகளை சொல்லுகிறார்.
நாம் இந்த இடத்தில் படிக்க வேண்டியது, அல்லாஹ் ஒரு நேரத்தின் மீதோ காலத்தின் மீதோ இடத்தின் மீதோ வேறு பொருளின் மீதோ சத்தியம் செய்வானாக இருந்தால் அது மிக பரக்கத்து பொருந்தியது. அந்த நேரத்தை விட பரக்கத்து பொருந்திய நேரம் வேறு எதுவும் கிடையாது. அந்த பொருளை விட பரக்கத்து நிறைந்த பொருள் எதுவும் கிடையாது என்பதை நாம் புரிய வேண்டும். எனவே துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாள் மீது ரப்புல் ஆலமீன் சத்தியம் விட்டு இதனுடைய மகத்துவத்தை புரிய வைக்கிறார். ஏன் தெரியுமா? இந்த தினங்களில் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு கிரிகைகளும் அளப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு எடுத்து தரக்கூடியது. அந்த நன்மைகளை ஈட்டிக் கொள்வதில் இந்த காலத்தை நேரத்தை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள் என்று அடியார்களுக்கு நினைவூட்டும் முகமாகவே அல்லாஹ் சூரா ஃபஜ்ரில் இதை சத்தியம் விட்டு சொல்லுகிறார். கண்ணியமானவர்களே, சங்கையானவர்களே, இந்த சங்கை மிக்க இந்த 10 நாட்களில் இன்று உலகத்தின் நாலா புறங்களில் இருந்தும் புனிதமான காபாவை தரிசிப்பதற்காக ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய நல்லடியார்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள், போய்கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹுடைய அந்த காபாவை தரிசித்து மனித புனிதனாகி பாவக்கரைகளற்ற சுவர்க்கத்துக்கு தகுதியான ஒருதனாக நான் வர வேண்டும் என்பதற்காக பல லட்சோபக்கணக்கான பணங்களை செலவழித்து பல 1000 மைல்களை கடந்து பல அசௌகரியங்களை சுமந்து அந்த காபாவை தரிசிப்பதற்காக மக்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, வாய்ப்பு கிடைத்தவர்களுக்கு அல்லாஹ் நன்மையை பெறுவதற்கு வழிவகுத்தது போன்று வாய்ப்பு கிடையாதவர்களுக்கும் நன்மையை பெறுவதற்கு முறைகளை சொல்லி தந்திருக்கிறார். அவனுடைய நபியின் மூலமாக அழகாக சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ள தெளிவுரைகளை வழங்கியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, இந்த ஆண்டு எங்களுக்கு அந்த புனிதமான ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற வாய்ப்பு கிடைக்கவில்லை. அந்த காபாவை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லை. ஹிஜ்ர் இஸ்மாயிலிலே, மீசாவுக்கு கீழே, மக்காம இப்ராஹிமுக்கு முன்னாலே, பாபருக்கு முன்னாலே இந்த இடங்களில் எல்லாம் கேட்பது கிடைக்கும் என்று நபி அவர்களின் வாயினால் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டதோ அந்த இடங்களில் துவா கேட்க வாய்ப்பு கிடைக்கவில்லை என்ற கவலை ஏனையோர்கள் படக்கூடாது என்பதற்காக அந்த நன்மைகளை பெறுவதற்கும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அவனுடைய தூதரின் மூலமாக சொல்லித் தந்திருக்கிறான். அந்த அடிப்படையிலே கண்ணியமானவர்களே, சங்கையானவர்களே, அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறான் என்றால், நாம் சமூகம் அளித்திருக்கக்கூடிய இந்த ஜும்மாவுடைய தொழுகை இருக்கிறது. இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நாம் முறையாக நிறைவேற்றினால் ஒவ்வொரு கிழமையும் ஒரு பரிபூர்ணமான ஹஜ்ஜும் பரிபூர்ணமான உம்ராவும் செய்த கூலியை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தருவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது இவ்வாறு சொன்னார்கள்: இன்னலக்கும் ஃபீ குல்லி ஜும்அத்தின் ஹஜ்ஜத்தன் வ உம்ரா, நிச்சயமாக உங்களுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் ஒரு ஹஜ்ஜும் ஒரு உம்ராவும் செய்த நன்மை கிடைக்குகிறது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அது எப்படி தெரியுமா? அதிகாலை பொழுதிலேயே ஜும்மாவுக்கு வருவது இது ஹஜ்ஜுடைய கூலியை பெற்று தரக்கூடியது. ஜும்மாவுடைய தொழுகைக்கு பிறகு அசருடைய தொழுகையை எதிர்பார்த்து நீங்கள் மஸ்ஜிதிலே இருப்பது உம்ராவுடைய கூலியை பெற்று தரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். நீண்ட காலம் செலவழிக்க தேவையில்லை, லட்சோப லட்ச பணங்களை செலவழிக்க தேவையில்லை, குடும்பத்தை பிரிய தேவையில்லை, நாட்டை பிரிய தேவையில்லை, தொழிலை துறக்க தேவையில்லை. ஊரில் இருந்து கொண்டு ஒவ்வொரு ஜும்மாவும் அதிகால பொழுதிலே ஜும்மாவுக்கு வந்து ஜும்மாவை தொழுது அதே போன்று அசரையும் நேர காலத்தோடு எதிர்பார்த்து இருப்போமாக இருந்தால் ஒவ்வொரு கிழமையும் ஒரு ஹஜ்ஜுடைய ஒரு உம்ராவுடைய நன்மையை பெற முடியும் என்பதை நாம் புரிய வேண்டும். இந்த செய்தி பைஹக்கியிலே இடம்பெறுகிறது. ஆக கண்ணியமானவர்களே, சங்கையானவர்களே, இப்படியான நன்மைகளை ஈட்டித் தரக்கூடிய நிறைய கருமங்களை அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 சிறந்த 10, இதில் செய்யப்படும் அமல்கள் சாலிகான நற்கர்மங்கள்
அல்லாஹ்விடத்தில் மிகவும் விருப்பமானது என்பதை நபிமொழியின் வாக்காக இருக்குகிறது. இவைகளை எல்லாம் இந்த இடத்திலே கொட்டி தீர்க்க நேரம் இடம் கொடுக்காது, தொட்டு காட்டுகிறேன். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சாலிஹான அமல்கள் நிறைய இருக்கிறது. ஒன்றல்ல, இரண்டல்ல, பல நூற்றுக்கணக்காக இருக்கிறது. ஆனால் நாம் நாளாந்து செய்ய வேண்டிய சாலிஹான அமல்களை செய்வதனால் அல்லாஹ்விடத்திலே மிக நேசர்களாக ஆக முடியும். அதிலே ஒன்றுதான் இன்று எம் சமூகத்திலே இருக்கக்கூடிய பெரிய ஒரு சந்தர்ப்பம், சதகாவுடைய சந்தர்ப்பம். ஏன் தெரியுமா? ரமலானுடைய மாதம் வந்தால் அந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் ஜக்காத்தை வைத்துக் கொள்கிறோம், சதகாக்களை வைத்துக் கொள்கிறோம், ஏழை எளியோர்களை தேடி சென்று அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுகிறோம். அதோடு முடிந்துவிட்டது என்று நாம் நினைக்குகிறோம். எந்த காலங்களை எல்லாம் அல்லாஹ் சிறப்பானதாக ஆக்கி இருக்கிறானோ அந்த காலங்களில் எல்லாம் இந்த அமல்களை செய்வது சிறப்பானது. சதகா என்று சொல்வது வாழ்க்கையில் மறுமையில் மாத்திரம் நன்மையை ஈட்டு தரக்கூடியது அல்ல, உலக வாழ்க்கையிலும் எங்களுடைய எத்தனையோ தேவைகளை நிறைவேற்றக்கூடியது. சுருக்கமாக நபி அவர்கள் சொன்னார்கள், தாவு மரவாக்கும் பிஸ்ஸதகா, உங்களுடைய நோயாளிகளுக்கு உங்களிலே இருக்கக்கூடிய வைத்தியரினால் கைவிடப்பட்ட எத்தனையோ நோயாளிகள் இருப்பார்கள், இந்த நோயாளிகளுக்கு சதகாவின் மூலம் சிகிச்சை செய்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்தார்கள். அன்பானவர்களே, அன்புக்குரியவர்களே, இந்த காலத்திலே செய்யப்படுகின்ற சதகா எங்களுடைய நோயை குணப்படுத்தக்கூடியது, எங்களுடைய உறவுகளிலே இருக்கக்கூடிய நோயாளிகளை குணப்படுத்தக்கூடியது. என்ன என்ன வியாதிகள் எல்லாம் உலகத்தில் இருக்கிறதோ அத்துணை வியாதிகளில் இருந்தும் அந்த நோயாளிகளை குணப்படுத்தக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் சதகாவிலே வைத்திருக்கிறான். ஆகையினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சதகாவின் மூலம் உங்களுடைய நோயாளிகளுக்கு சிகிச்சை செய்யுங்கள். எமது ஊரிலே, எமது ஏரியாவிலே சதகாவை கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நிம்மதியாக்கிக் கொள்ளக்கூடியவர்கள் இருப்பார்கள், இல்லை என்பது இல்லை. ஏதோ எங்களுடைய தேவைகள் எங்களுடைய தொழிலினால் நிறைவேறுகிறது, ஏதோ எங்களுடைய வாழ்க்கை ஓடுகிறது, அக்கம் பக்கத்து வீட்டிலே இருப்பவர்களுடைய சிலர்களுடைய வாழ்க்கையும் அவ்வாறு ஓடுகிறது. ஆனால் சிலர் வெளியில் சொல்ல இயலாது, மானம் ஒன்று இருக்குகிறது, மரியாதை ஒன்று இருக்குகிறது, கொடுத்தால் எடுப்பார்கள், தேட்ட மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்களை தேடி கொடுக்க வேண்டிய தேவை எமக்கு இருக்கிறது. இந்த சதகா எங்களுடைய வாழ்க்கையை ஒளிமயமாகும். ஆக அன்பானவர்களே, இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப நாட்களில் சதகாவிலும் கவனம் செலுத்துவோம், திக்ரிலும் கவனம் செலுத்துவோம், குர்ஆன் ஓதுவதிலும் கவனம் செலுத்துவோம், தஸ்பீஹ் செய்வதிலும் கவனம் செலுத்துவோம். அத்தனையும் நபிமொழிகளிலே இடம்பெறுகிறது. அதே போன்றே வரக்கூடிய அரஃபாவுடைய தினம் சுன்னத் முஅக்கதாவான நோன்பு பிடிக்கக்கூடிய தினமாகும். அதாவது வார வெள்ளிக்கிழமை அரஃபாவுடைய நோன்பு நோக்கக்கூடிய தினம். இந்த நாளையில் நாம் பிடிக்குகின்ற நோன்பு எங்களுடைய முன் சென்ற ஒரு வருடத்தின் பாவத்தை அளிக்குகிறது. அதற்கு பின் வரக்கூடிய இன்னும் ஒரு வருடத்திலே நடக்க இருக்கக்கூடிய பாவங்களும் நடந்தால் அதையும் மன்னிக்க காரணமாக இருக்கிறது என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், புகாரியிலே இடம்பெறுகிறது. ஆக அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களை அணிந்திருக்கக்கூடிய நாம் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தின் கருப்பொருளாக இருக்கக்கூடியதுதான் பெருநாளுடைய தினம், ஈதுல் அல்ஹா. அந்த பெருநாளுடைய தினம், அந்த நாள் இருக்கிறதே, எமது மார்க்கம் ஒவ்வொரு பெருநாளிலும் அனைத்து உம்மாவும் முஸ்லிம் சமூகமும் சந்தோஷமாக அந்த நாளை கழிக்க வேண்டும் என்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. நோன்பு பெருநாளை நாம் கழித்தோம். அந்த பெருநாளிலே எமது மார்க்கம் சதகத்துல் ஃபித்ரா, ஜகாத்துல் ஃபித்ரை எமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறது. எதற்காக? ஏழைகள், எளியோர்கள், உண்பதற்கு வழி இல்லாமல் இருப்பவர்கள், பிள்ளைகளை உண்ண கொடுத்து ருசியாக தின்ன வைத்து அவர்கள் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், அவர்களின் தேவைகளை நிறைவேற்ற. அதே போன்று இந்த பெருநாள் தினத்திலும் ஈதுல் அல்ஹாவுடைய தினத்திலும் அல்லாஹ் அறிமுகப்படுத்திய ஒரு அமல் என்றால் அதுதான் குர்பானியுடைய அமல்.
கண்ணியமானவர்களே, சங்கையானவர்களே, ஹஜ்ஜி பெருநாளுடைய நாளையிலே செய்யப்படுகின்ற அத்தனை அமல்களிலும் அல்லாஹுவுக்கு மிக விருப்பமான அமல் குர்பானி கொடுப்பதா. அல்லாஹுவுக்கு மிக விருப்பமான அமல் குர்பானி கொடுப்பதா. கண்ணியமானவர்களே, சங்கையானவர்களே, கொடுப்பவருக்கு என்ன கிடைக்குகிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் கொடுக்கும் குர்பானியின் பிராணியின் அந்த இரத்தம் இருக்குகிறதே, அறுக்கப்படும் பொழுது வடிகின்ற இரத்தம் பூமியில் விழ முன்னால் அறுப்பவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறான். அந்த பிராணியுடைய அனைத்து கழிவுகளும் சேர்த்து நாளை மறுமையில் அவருடைய மீசானில் நிறுப்பதற்காக அல்லாஹ் சேர்த்து வைக்கிறான் என்ற செய்தியை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்தார்கள். அந்த குர்பானியுடைய அமலும் எதை நினைவூட்டுகிறது? சங்கையானவர்களே, வசதி உள்ளவர்கள் அனைவரும் கொடுக்க வேண்டிய ஒரு சுன்னத் முஅக்கதா. ஏனென்றால் கொடுக்கவில்லை என்றால் அது ஒரு துப்பாக்கியத்தனம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் வஜத சஅதன் ஃபலம் யுضحி ஃபலா யக்ருபன்ன முஸல்லானா. ஈதுல் அல்ஹாவுடைய தினத்திலே, அய்யாமுத் தஷ்ரீக்குடைய தினத்திலே எவர் ஊஹியா கொடுப்பதற்கு வசதி பெற்றவராக இருந்து கொடுக்கவில்லையோ, நாம் தொழுகின்ற இந்த இடத்துக்கு நெருங்கவும் வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை உத்தரவு போட்டார்கள். எதற்காக? வசதி உள்ளவர்கள் என்றால் எவரெவருக்கு அன்றைய தினம் தன் பொறுப்பின் கீழ் உள்ளவர்களுடைய செலவுகள் போக மேலதிகமாக இருக்குகிறதோ அவர்கள் வசதி படைத்தவர்கள், வசதி உடையவர்கள் தனியாகவும் கொடுக்கலாம், சேர்ந்தும் கொடுக்கலாம். இந்த குர்பானியுடைய அமலை செய்வது நபி அவர்கள் செய்த ஒரு முக்கியமான அமல். ஏனென்றால் வஃபாத், ரசூலுல்லாஹுடைய வஃபாத் வரைக்கும் அவர்கள் அடைந்த ஒவ்வொரு ஹஜ்ஜி பெருநாளையிலும் முதலாக 2 ஆடுகளை அறுத்து குர்பானி கொடுத்து விட்டுத்தான் அடுத்தவர்கள் குர்பானி கொடுப்பதற்குரிய இடங்களுக்கு போய் அவர்களை உற்சாகப்படுத்துவார்கள். இந்த செய்தியெல்லாம் ஹதீஸ் கிரந்தங்களிலே இடம்பெறுகிறது. அவைகளை சொல்ல நேரம் கொடுக்காது. இவைகளை நான் தொட்டு காட்டுகிறேன். ஏன் தெரியுமா? அல்லாஹ் இவ்வாறான சந்தர்ப்பத்தை தாரது எங்களை மன்னிப்பதற்காக, எங்களை பரிசுத்தவான்களாக ஆக்குவதற்காக. ஏன் சிறந்த காலம் எங்களால் நிறைய அமல்களை வாங்கி அந்த அமல்களின் மூலம் எங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்த, ரமலானை தந்தான் எங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்த, துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 தந்தான் எங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்த, அதிலே பிரத்யேகமான அமல்களை தந்தான் எங்களை சொர்க்கத்துக்குரியவர்களாக ஆக்க. ஆக கண்ணியமானவர்களே, சங்கையமானவர்களே, இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தை அடைந்த நாம் இந்த மாதத்தின் ஆரம்ப பகுதியை அமல்களின் மூலம் அலங்கரிக்கக்கூடிய நாம் எம் வாழ்க்கையிலே பாவத்திலிருந்து பரிசுத்தம் அடைவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். பாவம் என்று சொல்லும் பொழுதே எங்களில் அநேகமானவர்கள் ஒவ்வொன்றை கற்பனை செய்கிறார்கள். ஆக பெரிய பாவம் எது தெரியுமா? வாழ்க்கையில் பருவ வயதை அடைந்து புத்தி சுயாதீனம் உடையவராக இருந்து பெண்களை பொறுத்தவரையில் மாதவிலக்கு காலம் அல்லது பிள்ளைப்பேறு இரத்த காலம் இல்லாதவர்களாக இருந்தால் அவர்கள் மீது கடமையான ஒன்றுதான் ஐங்கால தொழுகை. இந்த தொழுகை வாழ்க்கையில் விடுபடவே முடியாது. ஒரு பயனாளிக்கு கூட விட இயலாது. யுத்த களத்திலே ஈடுபடுபவருக்கு கூட விட முடியாது என்பதை மார்க்கம் உறுதிப்படுத்தி சொல்லியிருக்கிறது. வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நேர தொழுகை தவறுவது அவனுடைய வாழ்க்கை முழுவதும் நாசமாவதற்கு காரணமாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஃபாதத்துஹு ஸலாத்துல் அஸ்ரி கஅன்னமா உதிர அஹ்லுஹு வ மாலுஹு. இன்னும் ஒரு ரிவாயத்தில் அஹ்லஹு வ மாலுஹு என்று சொல்லலாம். அன்பானவர்களே, எந்த ஒரு மனிதனுக்கு அஸருடைய ஒரு தொழுகை தவறுகிறதோ அவனுடைய முழு குடும்பம், முழு சொத்து அனைத்தும் பறிக்கப்பட்டு அவன் தனிமைப்படுத்தப்பட்டவனை போன்று என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, எங்களில் நினைப்பார்கள், என் வாழ்க்கையில் எத்தனையோ தொழுகை தவறிவிட்டது, ஆனால் அப்படி என்றும் நடக்கவில்லையே என்று. நிச்சயம் நடக்கும். எமது வாழ்க்கையில் தொழுகை கடமையானதற்கு பிறகு எப்பொழுது ஒரு தொழுகை விடுபட்டதோ அதனுடைய தரித்திரியம் மௌத்துக்கு முன்னால் என்றோ ஒரு நாள் பிடித்தே ஆகும். அது 12வது வயதில் விடுபட்ட தொழுகையாக இருக்கலாம், அல்லது 40வது வயதில் விடுபட்ட தொழுகையாக இருக்கலாம். ஏன் தெரியுமா? நாம் இந்த ஹதீஸை தவறாக விளங்கி இருக்கிறோம். அது எப்படி ஏற்படும்?
ஒரு மனிதன் ஆடம்பரமான வீட்டிலே வாழ்கிறான், சந்தோஷமாக குடும்பத்திலே குதூகலமாக வாழ்கிறான், அவனுடைய உலகத்தின் எல்லா தேவைகளும் எளிதாக நடைபெறுகிறது. இப்படியான ஒரு மனிதன் ஒரு நாள் குடும்பத்திலே வீட்டிலே சந்தோஷமான நாளாக ஒரு பிள்ளையின் திருமண நாள் இருக்கிறது. இந்த நாள் அந்த மனிதன் வீட்டில் இருந்து ஒரு நாள் போகிறான். சற்று நேரம் கழித்து வந்து பார்க்குகிறான், வீடும் எரிந்து பிள்ளைகள் மனைவி சொத்து செல்வம் அனைத்தும் அழிந்து சாம்பலாக இருப்பதை காணுகிறான். இப்பொழுது அவனுடைய உள்ளத்தில் எவ்வளவு பெரிய வேதனை வருமோ அதே போன்று வேதனையான கவலையான ஒரு நிலை ஒரு நேர தொழுகையை விட்டதனால் மௌத்துக்கு முன்னால் அவனுடைய வாழ்க்கையில் வந்தே தீரும் என்பதை நாம் வழங்க வேண்டும். இதுதான் அந்த நபிமொழியின் அர்த்தமா. ஆக கண்ணியமானவர்களே, சங்கையானவர்களே, தொழுகையை விட்டுவிடக் கூடாது, தொழுகை தவறக்கூடாது. தொழுகை விடுவது ஆகப்பெரிய முசீபத். எந்த நபி அவர்கள் ஒரு நேர அசருடைய தொழுகை விடுபட்டால் இப்படி சோதனை வரும் என்று சொன்னார்களோ அந்த நபி அவர்களுக்கும் ஒரு நாள் அசருடைய தொழுகை தவறியது. எதனால்? கடையில் இருந்ததனால் அல்ல, மனைவி மக்களோடு பேசி கதைத்து அவர்களை சந்தோஷப்படுத்தி இப்படி நேரத்தை கழித்ததனால் அல்ல, அல்லது வந்த உறவுகளை அல்லது நண்பர்களை சந்தித்து அவர்களை ஆறுதல் படுத்தியதனால் நேரம் கழிந்து தவறவில்லை. அன்பானவர்களை, தவறியது எதனால் தெரியுமா? புனித இஸ்லாத்தின் போரிலே கந்தக்குடைய யுத்தத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகை தவறியது. எதிரிகள் முஷ்ரிக்குகள் நபி அவர்களோடு தொழுகையுடைய நேரம் நெருங்கிய நேரத்திலிருந்து மக்ரிபாகும் வரைக்கும் விடாது போர் செய்து கொண்டிருந்தார்கள். ஆகையினால் அவர்களை எதிர்த்து தாக்க வேண்டிய போரிட வேண்டிய நிலை நபி அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் ஏற்பட்டது. இதனால் தான் அசருடைய தொழுகை தவறியது. சஹீஹ் முஸ்லிம்ல இந்த செய்தி இடம்பெறுகிறது. அந்த தொழுகை தவறியதனால் ரசூலுல்லாஹ் எவ்வளவு வேதனைப்பட்டார்கள் தெரியுமா? எவ்வளவு கவலைப்பட்டார்கள் தெரியுமா? என்ன செய்தியை சொன்னார்கள்? அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தின் மீது மிகவும் இரக்கம் கொண்டவர்கள், கருணை கொண்டவர்கள். எந்த நேரத்திலும் உம்மத்துக்காக பிரார்த்தனை புரியக்கூடியவர்கள். தன்னுடைய உயிருக்கு உயிராக தனக்கு உதவியாக இருந்த ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்து நெஞ்சை புலந்து ஈரலை எடுத்து கடித்து துப்பிய ஹிந்தாவுக்கோ அதற்கு உதவியாக இருந்த வஹ்ஷிக்கோ ரலியல்லாஹு அன்ஹுமா பிற்காலத்திலே இஸ்லாத்தை தழுவினார்கள். பதுவா செய்யாத நபி ஹிஜ்ர் இஸ்மாயிலே சுஜூதிலே இருக்கும் பொழுது தனது கழுத்திலே அழுகிய ஒட்டகத்தின் குடல்களை கொட்டி தன்னை அவமானப்படுத்திய பெண்ணுக்கு பதுவா செய்யாத நபி இந்த தொழுகை தவற காரணமாக இருந்த முஷ்ரிக்குகளுக்கு இப்படி பதுவா செய்தார்கள். மல அல்லாஹு குபூரஹும் வ புயூதஹும் நாரா கமா ஹபஸூனா வ ஷகலூனா அனி ஸலாத்தில் உஸ்தா. அந்த முஷ்ரிக்குகள் அஸருடைய தொழுகையை தொழவிடாமல் மக்ரிபாகும் வரைக்கும் எங்களை யுத்தத்திலே ஈடுபடுத்தி விட்டார்கள். எனவே அல்லாஹ் அவர்களுடைய வீடுகளிலும் அவர்களுடைய புதைகுழிகளிலும் நெருப்பை மூட்டிடுவாராக என்று பதுவா செய்தார்கள். என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தொழுகை தவறுவது எவ்வளவு பெரிய பாரதூரம். அன்பானவர்களே, எங்களுடைய தொழுகை தவற கடை காரணமாக இருந்தால், எங்களுடைய தொழுகை தவற மனைவி காரணமாக இருந்தால், எங்களுடைய தொழுகை தவற உத்தியோகம் காரணமாக இருந்தால், எங்களுடைய தொழுகை தவற இதர உலகத்தின் சோழிகள் காரணமாக இருந்தால் இவைகளுக்கும் இந்த பத்வா வராது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? கண்ணியமானவர்களே, இது எமக்கு எதை உணர்த்துகிறது? வாழ்க்கையில் தொழுகை தவறுவது அவ்வளவு பெரிய முசீபத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கையில் தொழுகை தவறுவது அவ்வளவு பெரிய முசீபத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் புரிய வேண்டும். அன்பானவர்களே, சங்கையானவர்களே, தொழுகையில் கூடுதலாக இருக்க வேண்டும். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், ரமலான் வந்துவிட்டால் அனைவரும் மஸ்ஜிதோடு இருக்கிறார்கள், தொழுகையாளிகளாக இருக்கின்றார்கள், குர்ஆனோடு திக்ரோடு ஸலவாத்தோடு நோம்போடு இதர அமலோடு இருக்கிறார்கள். ரமலான் முடிந்து காலம் கொஞ்சம் கொஞ்சம் செல்ல செல்ல அந்த மக்களில் இபாதத்துகள் குறைந்து இறுதியாக தொழுகையிலும் கை வைக்கின்றார்கள். இதே போன்று துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப பத்து சிறப்பான பத்து, மனிதனை பரிசுத்தப்படுத்துவதற்காக அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட பத்து,
இந்த 10 அமல்களை செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம், ஆனால் தொழுகையில் அசட்டை காட்டுகிறோம் என்றால் எதிலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒருவர் காபாவுக்கு செல்கிறார், ஹஜ்ஜி செய்ய செல்கிறார், ஆனால் அவருடைய வாழ்க்கையில் தொழுகையில் என்றால் அந்த ஹஜ்ஜிலே என்ன பிரயோஜனம்? அவர் கோடியில கோடி ஜக்காத்து கொடுக்குகிறார், சதக்கா கொடுக்குகிறார், இவர் தொழுகையில் அசட்டத்தனமாக இருந்தால் இவருடைய அந்த தர்மத்திலே என்ன வரும்? அன்பானவர்களே, தொழுகையில் மாத்திரம் நாம் பொடுபோக்கு செய்துவிடக்கூடாது, ஆகப்பெரிய பாவம். ஆனால் இன்று என் சமூகம் எதை எதற்கு ஆதாரமாக பேச வேண்டுமோ அதை மறந்து வேறு எதற்கோ பேசுகிறது. ஒரு செய்தியை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன், ஆனால் நேரம் இடம் கொடுக்காது. அன்பானவர்களே, சங்கியானவர்களே, அல்லாஹு தாலா தந்த இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்பத்திலே நாம் என்ன என்ன அமல்களை விரும்பி செய்கிறோமோ அந்த அமல்களை செய்வதைப் போல அந்த ஈதுல் அல்ஹாவுடைய நாளையிலும் நாம் அந்த குர்பானியுடைய அமலை செய்வதைப் போல சதக்காவையும் நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த நாளையிலே ஏழைகளுடைய உள்ளங்களை குளிர வைக்க வேண்டும். ஆடை வாங்குவதற்கு வழியில்லாத பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருப்பார்கள், வாங்கி கொடுப்பதற்கு வசதி இல்லாத எத்தனையோ பெற்றோர்கள் இருப்பார்கள். அல்லாஹ் எமக்களித்த வாய்ப்பை நாம் மாத்திரம் பயன்படுத்த அல்லாஹ் தரவில்லை, அல்லாஹ் தந்து பரிசோதிக்கிறார். நான் எதற்காக கொடுத்தேனோ அதை இவர் செய்கிறாரா என்று பார்ப்பதற்காக தந்திருக்கிறான். அதை நாம் அவன் விரும்பிய முறையில் பயன்படுத்தவில்லை என்றால் அதை அல்லாஹ் பிடுங்கி எடுத்து வேற ஒருவருடைய கையிலே கொடுத்து விடுவார். எனவே அந்த நாளையில் ஏழைகளை நாம் தேட வேண்டும். விசேடமாக ஏன் தெரியுமா? வசதி உள்ள பிள்ளைகள் அழகாக உடுப்பார்கள், அழகாக விளையாடுவார்கள், வெளியிலே சுற்றி திரிவார்கள். வசதி குறைந்தவர்கள் பழைய ஆடைகளோடு வெளியிலே எவ்வாறு செல்வதே என்று கண் கலங்குவார்கள். உண்பதற்கு கூட வீட்டிலே உணவில்லாத நிலையிலே இருப்பவர்கள் கூட இருப்பார்கள். அன்பானவர்களே, அந்த சதக்காவிலும் அந்த நாளையிலே நாம் அதிக கவனம் செலுத்துவதோடு எல்லா அமல்களையும் செய்தால் நாம் பாவத்தை விட்டும் பரிசுத்தப்படுவோம். எனவே பாவத்தை விட்டும் பரிசுத்தப்பட்ட நாம் பெரும் பாவமாக இருக்கக்கூடிய தொழுகையை விடுதல் என்ற விஷயத்திலே நாம் பக்குவமாக இருப்போம், தொழுகையை விட மாட்டோம். எனவே எல்லாம் எல்லாம் அல்லாஹ் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்களையும் முறையாக பயன்படுத்தி நாம் பரிசுத்தவான்களாக ஆகுவதற்குரிய வழிவகைகளை செய்து தருவானாக. யா அல்லாஹ், எம் பாவங்களையும் எமது மாதா பிதாக்களின் பாவங்களையும் மன்னித்தருவாயாக. எங்களை தொழுகையில் பேணுதல் உள்ள நல்லடியார்களாக ஆக்கி வைப்பாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி خلق السماوات والأرض وما بينهما في 6 أيام والصلاة والسلام على سيدنا محمد الذي أرسله الله رحمة للأنام إذ لولاه لكانت أحوالهم أقبح من الأنعام وعلى آله البررة الكرام وأصحابه مصابيح الظلام والتابعين لهم بإحسان إلى يوم ينطق فيه جميع الأعضاء ويبكم فيه اللسان صلاة وسلاما دائمين ما دامت الأوقات والأوان. أما بعد، فيا عباد الله، أوصيكم إياي أولا بتقوى الله تعالى وإطاعته وأزجركم عن معاصيه. فاعلموا أن الله سبحانه وتعالى يقول في كلامه المنزل على خاتم الأنبياء والمرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم: بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: إن لكم في كل جمعة حجة وعمرة، الحج الحجير للجمعة والعمرة انتظار الصلاة بعد الجمعة، أو كما قال عليه الصلاة والسلام. عباد الله، أقول قولي هذا أستغفر الله العليم لي ولكم ولجميع المسلمين والمؤمنين أجمعين فاستغفروا إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به نتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. صلى الله وسلم على سيدنا محمد النبي الأمي وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله تعالى وإطاعته وأزجركم عن معاصيه.
فاعلموا أن الله سبحانه وتعالى أمرنا بالصلاة والسلام على سيد المرسلين وشفيع المذنبين سيدنا محمد صلى الله عليه وسلم بقوله: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على سيدنا محمد النبي الأمي وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين. اللهم ارض عن ساداتنا الخلفاء الراشدين، عن خليفة رسول الله صلى الله عليه وسلم خير البشر بعد الأنبياء المكرمين بالتصديق، عن أمير المؤمنين وإمام المتقين سيدنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه، وعن أمير المؤمنين وإمام العادلين سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه، وعن أمير المؤمنين وإمام المتورعين سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه، وعن أمير المؤمنين وإمام الأشجاعين سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه، وعن سائر الصحابة رضوان الله تعالى عليهم أجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات، اللهم اغفر للمؤمنين والمؤمنات، اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات.